குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக் 2024-2025. இதில் பார்த்தீங்கன்னா என்ன மேட்ச்னால் மேன்செஸ்டர் யுனைடெட் வெர்சஸ் லிவர்பூல். இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா மேன்செஸ்டர் யுனைடெட் தான் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே அட்டாக்கிங் இதில் போவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நல்லா டியாகோ டாலட் பால் எடுத்துகிட்டு போவார். அட்டாக்கிங் இதுக்கு லெஃப்ட் ஃப்ளாங்கில் நல்லா அட்டாக் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கார்னர் எடுப்பாங்க. பட் கார்னரில் எந்த விதமான சான்ஸும் க்ரியேட் பண்ணியிருக்க முடியாது. பட் சூன் பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்டாக்கிங் ப்ரெஸ் குறைஞ்சிக்கிட்டே வரப்போ லிவர்பூல் பயங்கரமாக ப்ரெஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. மிட்ஃபீல்ட்லேயும் டிஃபென்சிவ், அதாவது மேன்செஸ்டர் யுனைடெட் டிஃபென்சிவ் ஏரியாலையும். அதனால் பார்த்தீங்கன்னா 7th மினிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா லிவர்பூல் ஃபார்வர்ட் டியோகோ ஜோட்டாவுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். என்னென்னா வெர்ஜில் வேன் டைக் பார்த்தீங்கன்னா அற்புதமாக மேன் யுனைடெட் டிஃபென்ஸில் இன்டர்செப்ட் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரூ பால் வைடராக கொடுத்துருவார். டியோகோ ஜோட்டா சும்மா ஒரு ஷாட் அட்டெம்ப்ட் பண்ணுவார். பட் வைடாக போகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 7th மினிட் பார்த்தீங்கன்னா லிவர்பூலுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஃப்ளாங்க்லேருந்து ஒரு அட்டாக் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லோ கிராஸ் விப் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லிவர்பூல் பிளேயர் அலெக்சாண்டர் ஆர்னல்ட் பார்த்தீங்கன்னா ஹெட்டர் அடிப்பார். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு லிவர்பூல் பிளேயருக்கு தான் வந்திருக்கும். பட் அவர் ஆஃப் சைட் பொசிஷன் இருந்ததுனால அலெக்சாண்டர் கோல் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த பால் அவருக்கு போனது கிடையாது. இன்னொரு லிவர் பிளேயர் ஆஃப் சைட் பொசிஷன் அந்த பிளேயருக்கு தான் போயிருக்கு. அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா அந்த கோலை ரூல் அவுட் பண்ணிவிடுவாங்க. ஆஃப் சைடுன்னு சொல்லி கோலை எடுத்துருவாங்க, கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மேன்செஸ்டர் யுனைடெட் ஒரு ரிலீஃபாக இருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா சூன் பார்த்தீங்கன்னா என்ன தான் மேன் யுனைடெட் அட்டாக்கிங் ப்ரெஸ் பண்ணோம். ரெண்டு டீமுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பால்ஸை பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பொசிஷனில் இருந்தாங்கன்னு சொல்லலாம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா லிவர்பூல் தான் அதிகமான அட்டாக்கிங் சான்ஸ் க்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆஃப் டைம் கிட்டத்தட்ட 34th 5th மினிட்ல பார்த்தீங்கன்னா மேன்செஸ்டர் யுனைடெட் மிட்ஃபீல்டு பிளேயர் கேசமீரோ என்ன பண்ணிடுவாருன்னா பாலை த்ரூ பால் கொடுக்குறேன்னு கோபி மைனு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க மாட்டார். இதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ணிவிடுவாங்க அந்த பாஸை. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக்கிங் பண்ணி ரைட் ஃப்ளாங்கில் சலாக்கு பால் கொடுத்து சலா அப்புறமா கிராஸ் போடுவார். சொபாஸ்லாயும் லூயிஸ் டியாஸும் பார்த்தீங்கன்னா கொலிஷன் ஆகிற மாதிரி இருக்கும் ஹெட்டருக்காக. பட் சொபாஸ்லாய் புரிஞ்சிக்கிட்டு என்ன பண்ணிவிடுவாங்கன்னா அவர் குனிஞ்சிருவார். அதனால் லூயிஸ் டியாஸ் ஹெட்டர் அடிச்சது பார்த்தீங்கன்னா கோல் போயிடும். இதனால் லிவர்பூல் 1-0 லீடு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் டைம் முடியறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா லிவர்பூல் அட்டாக் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் கேசமீரோ மேன்செஸ்டர் யுனைடெட் மிட்ஃபீல்டு பண்ணால் அவர் திரும்ப எரர் பண்ணுவார். அவரை சுற்றி பார்த்தீங்கன்னா லிவர்பூல் பிளேயர்ஸ் ப்ரெஸ் பண்ணி பால் எடுத்துருவாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா சலா தான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லோ கிராஸ் கொடுப்பாரு. லோ பாஸ் மாதிரி பாக்ஸில் கொடுத்துருவாரு. லூயிஸ் டியாஸ் அற்புதமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஷாட் எடுத்துருவார். இதனால் பார்த்தீங்கன்னா அது பாட்டம் ரைட் கார்னரில் கோல் அடிச்சிருவார். இதனால் லூயிஸ் டியாஸ் 2வது கோல் அடிக்கிறதுனால லிவர்பூல் 2-0 லீட் எடுத்து ஆஃப் டைம் முடிஞ்சிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா மேன்செஸ்டர் யுனைடெட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். 50th மினிட்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஃப்ளாங்க்லேருந்து அட்டாக் பண்ணி பார்த்தீங்கன்னா மேன்செஸ்டர் யுனைடெட் பிளேயர் பாஸ் கொடுப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஜெர்க்ஸின்றவர் மேன்செஸ்டர் யுனைடெட் பிளேயர் அவர் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் த பாக்ஸ்லேருந்து ஒரு கர்லிங் ஷாட் அடிப்பார். பட் பார்த்தீங்கன்னா லிவர்பூல் கோல் கீப்பர் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் டிப்பில் சேவ் பண்ணி தள்ளி விட்டுருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லிவர்பூல் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க திரும்பவும். அதில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா மேன்செஸ்டர் யுனைடெட் மிட்ஃபீல்ட் கோபி மைனு பார்த்தீங்கன்னா அவர் லிவர்பூலோட ப்ரெஸ்ஸிங்கில் அவர் ஸ்ட்ரென்த் அவரால் போதுமான ஸ்ட்ரென்த் காமிக்காத மாதிரி ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ணி அவங்க பார்த்தீங்கன்னா கவுண்டர் அட்டாக் பண்ணி நல்ல ஒரு த்ரூ பால் கொடுப்பாங்க. சொபாஸ்லாய் அற்புதமான ஒரு த்ரூ பால் கொடுப்பாரு.
முகமது சலாக்கு ரைட் ஃப்ளாங்கில் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஷாட் வந்து அடித்து ராக்கெட் மாதிரியான ஷாட் அடித்து வந்து பார்த்திங்கன்னா டாப் கார்னரில் வந்து கோல் அடிச்சிருவார். இதனால் வந்து பார்த்திங்கன்னா லிவர்பூல் 3-0 லீட் எடுப்பாங்க. திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மான்செஸ்டர் யுனைடெட் பாலை கொடுத்துருவாங்க. லிவர்பூல் திரும்பவும் வந்துன்னா சலாம் வந்து முகமது சலா திரும்பவும் ஷாட் அடிக்க முயற்சி பண்ணுவார். பட் ஓவர் த பார் போயிடும். அவர் ட்ரிபிள் பண்ணி எடுத்துகிட்டு போவார் ரைட் ஃப்ளாங்க்லேருந்து மிடில் ஆஃப் த பாக்ஸ்க்கு. அப்படியும் ஷாட் அடிப்பார், பட் ஓவர் த பார் போகும். அப்புறம் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சான்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும் லிவர்பூல் வந்து லீட் எடுக்கிறதுக்கு. பட் எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா வைடாக போயிடும், இல்லை டிஃபென்ஸ் வந்து ஸ்க்ராம்பிள் மேனேடட் டிஃபென்ஸ் எப்படியோ ஸ்க்ராம்பிள் பண்ணி க்ரியேட் பண்ணிடலாம் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மான்செஸ்டர் யுனைடெட் வந்து பார்த்திங்கன்னா 2 சான்சஸ் கிடைக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செமையான ஒரு கிராஸ் வந்து கொடுப்பாரு. என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா மார்க்கஸ் ராஷ்வர்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு ஹெட்டர் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பார். பட் ஆனால் லிவர்பூல் கோல் கீப்பர் வந்து அற்புதமாக வந்து சேவ் பண்ணிவிடுவார். அவருக்கு நேராக ஹெட்டர் அடித்ததுனால ஈஸியாக வந்து சேவ் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மார்க்கஸ் ராஷ்வர்ட் பால் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருப்பார். ஜெர்க்ஸி வந்து பார்த்திங்கன்னா அவர் முன்னாடி ஓடி போய் டைவிங்காக லெக் வைப்பார். ஜஸ்ட்டு லெக் மட்டும் வச்சு டிஃப்ளெக்ட் பண்ணலான்னு பார்ப்பார். டிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பார், பட் கொஞ்சம் வைட்டாக போயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ரோபேட்டிக் எஃபெக்ட் யார்கிட்ட இருந்துன்னா வந்து பார்த்திங்கன்னா லிசாண்ட்ரோ மார்டினஸ் ஒரு கிராஸ் வந்து விப் பண்ணுவாங்க மான்செஸ்டர் யுனைடெட் பிளேயர். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பைசைக்கிள் கிக் அட்டம் பண்ணுவார் லிசாண்ட்ரோ மார்டினஸ், பட் ஜஸ்ட் வைடாக போயிருக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான த்ரெட்டனிங் மூவும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்க முடியாது. ஷாட்ஸும் ஒரு லாங் ஷாட்ஸ் அடிக்க பார்ப்பாங்க, பட் ஓவர் பார் போயிருக்கும் மான்செஸ்டர் யுனைடெட் பிளேயருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேக்போ வருவார் சப்ஸ்டியூட்டாக, பட் பார்த்திங்கன்னா நியூனியஸும் வருவாங்க. பட் லிவர்பூல் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா தேவர் கம்ஃபர்டபுள் வித் 3-0 லீட். அடிஷ்னல் மினிட்ஸும் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான சேஞ்சஸும் நடக்காது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா லிவர்பூல் 3-3 மான்செஸ்டர் யுனைடெட் 0 அப்படின்னு சொல்லி மேட்ச் வந்து லிவர்பூல் ஜெயிச்சிருவாங்க. இதுதான் வந்து இந்த மேட்ச்சில் நடந்தது. தேங்க்யூ.